ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பியூட்டி மிக்ஸ் ஃபேஷன். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா ஒரு ரொட்டீன் vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இந்த விண்ட் சைம்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை உட்காந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த காற்றுக்கு சுத்தம் இல்லையா, நமக்கு அப்படியே கலர் கலராக அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுச்சு. அது வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ண பக்கம், இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணாத சைடு. அதனால அது மேலேயே சும்மா அந்த அக்ரிலிக் கலர்ஸ் வரும் இல்லையா, அதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக அதோட லுக்கே ரொம்ப மாறிடுச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தூக்கி போட்டுடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாயிடுச்சு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், நார்மலான ஒரு அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா. இது வந்து அதோட ஃபைனல் அவுட்லுக் நான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. என்னோட பொண்ணு வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதனால அந்த ஸ்மாக்கர்ஸ் லாலிபாப்ல இருந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. Yeah, for you. சூப்பரா இருக்கா? உனக்கு தான். நீ கலர் பண்றியா? சரி, எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இது வந்து ஒரு 2 கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம கலர் பண்ணுறதுக்கு. கூடவே ஒரு 4 பட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டுட்டு அதை தொட்டு நம்ம அங்கே அதில் பெயிண்ட் பண்ணோன்னா கலர் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அவள் வந்து அதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா. நமக்கு இந்த பட்ஸில் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ப்ரஷ்னா அவங்களுக்கு பெயிண்ட் பண்ணவும் தெரியாது, பட் இதில் வந்து அப்படியே பென்சில் பிடிச்சி பண்ணுற மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஐடியா வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி பட்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பிடிச்சி பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த அக்ரிலிக் கலர்ஸில் அந்த பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, அதுவே கொடுத்துட்டேன். அதை வந்து தொட்டு அவள் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதுதான் இது. அவளுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கலர்ஸும் வந்து அவங்க கலர் கலராக பார்க்குறாங்க இல்லையா. ஸோ கிட்ஸ்க்கு வந்து கலரிங் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா அவங்களோட கிட்ஸுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கார சட்னி எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 ஆனியன், 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பனானா வந்து என் பொண்ணுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை தான் அங்கே காட்டிகிட்டு இருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, இது வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் காட்டிகிட்ருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அது போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், கொஞ்சம் நல்லா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடலாம் நம்ம. ஸோ அதை வதக்கிட்டு இருக்கேன் நான். ஃபுல்லாக கொஞ்சம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வதங்கணுன்ட்டில், ஓரளவுக்கு மீடியமாக வதங்குச்சு அப்படின்னா கூட போதும். ஒரு 90% வெந்துச்சு அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சால்ட் போட்டுட்டு, அப்புறமா வந்து கொஞ்சமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து புளி போட்டுக்கலாம் நம்ம. அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம இப்போ இதோட போட்டு ஃப்ரை பண்ணிட்டு போகிறோம். எல்லாமே வந்து எண்ணெயில் தான் வதக்கும். இப்போ வந்து தாளிச்சாச்சு. நீங்கள் வேணும்னா தாளிப்பு சேர்க்கலாம், இல்லைனா வந்து ஆல்ரெடி வதங்கினது தான். ஸோ அதனால் நமக்கு தாளிக்கலைனா அப்படியே சாப்பிட்டா கூட நமக்கு நல்லா தான் இருக்கும். சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தோசைக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பில்லோ ஃபைட் விளையாடிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கான ரிவ்யூ தான் இது. பாமி அண்ட் ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட்லேருந்து ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 429 இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு. உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது. ஸ்பான்சர்ட்லாம் இல்லை, நான் வாங்கின ட்ரெஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால ஷேர் பண்ணிக்கிறேன். ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான்.
எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக என்னோட ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு குட்டி ஆல்பம் மாதிரி வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஒரு குட்டி குட்டி கார்ட்ஸ் மாதிரி ஒட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸில் கிடைக்குது. லவ் கார்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கார்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நான் வந்து லவ் கார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு கார்டுமே வந்து கோட்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகலை. ரொம்ப யூனிக்காக இருந்தது. 48 கார்ட்ஸ் வரும், 159. இந்த ஆல்பமோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 304. இதில் வந்து ஃபுல் லவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, நமக்கு இதுலேயே வந்து வேறு வேறு டிசைன்ஸில் கூட கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அதோட குவாலிட்டி. அது வந்து வுட் மாதிரி மெட்டீரியலில் வருது. உங்களுக்கு உள்ளே வந்து இவ்வளோ பேஜஸ் வருது. பிளாக் கலர் ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி போட்டிருக்காங்க. அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் மாதிரி வரும். நிறைய பேஜஸ் வந்து நம்ம இன்க்ளூட் கூட பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது சார்ட் பேப்பர் அந்த மாதிரி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆல்பம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் யாருக்காவது இந்த கிஃப்டிங் ஐடியா கூட உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது, இனிமேல் வர ரொட்டீன் vlogs உங்களுக்கு போட்டால் பிடிக்குமா அப்படின்றதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட லிங்க் எல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.